ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு சொன்ன கமல்ஹாசன் அதுல தேவர் மோகன் பேர் வச்சதே ஒரு காம்ப்ரமைஸ் தான். அது எங்க அண்ணன் கால் ஷீட் அதனாலதான் கிடைக்குங்கிறதுக்காக தான் அந்த பேரை மாத்திருப்பாரு நான் கருதுறேன். இன்னும் கூட நான் பார்த்த படத்துல அதை வடிவேல் கேரக்டர் மறவர் கேரக்டரா தான் நினைச்சு நான் பார்த்தேன். இதே தான் கமல்ஹாசனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கமல்ஹாசனுக்கே நல்லா வரலாறு தெரியும். இந்த இடத்துல கமல்ஹாசனுக்கும் எனக்கும் அன்னையிலிருந்தே பெரிய ஒரு அக்கப்போர். என்ன அக்கப்போர்னா, ஏற்கனவே மைக்ரேட் ஆகி கீழ்த்திசை நாடுகளில் இருந்தவங்க தான் நேதாஜியின் ஐஎன்ஏ படையில சேர்ந்தாங்களே தவிர, இன்னும் கமல்ஹாசன் கூட அந்த சிலையை பார்த்து உண்மையை உணர்ந்துக்கலாம். ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி இல்லாமல் ஆனஸ்டா கமல்ஹாசன் அதுல உண்மையை ஒத்துக்குவாருன்னு நான் நம்புறேன். மாரி செல்வராஜுக்குள்ள கோபம் வேதனை வேற, எனக்கு இது கோபம். அன்னைக்கு பெரிய அளவுக்குள்ள கமல்ஹாசன் நான் அதுல அந்த காலகட்டத்தில் கலாச்சிக்கிட்டு தான் இருந்தோம், பத்திரிகைகளையும் கலாச்சிக்கிட்டு தான் இருந்தோம். மற்றபடி முருகதாஸ், ஹரி, வெற்றிமாறன்லாம் ஜாதியை சொன்ன மாதிரி தெரியல. அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். பட் அந்த கம்யூனிட்டிக்கு சில இன்ஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸை ஒரு ஒரு குறியீடு மூலமா காட்டுவாங்களே தவிர, கமல்ஹாசன் அரசியல் பின்னணி வருமா? அவர் திமுக கூட்டணியில் அகாமடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகாமடேட் ஆனால் ராஜ்சபா கொடுக்கலாம் அல்லது மக்களவை இடம் கொடுக்கலாம். அவர் அவருக்கு ஓட்டை சீட்டா கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு பிரகாசமா இருக்கு. FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஆர்டி சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வம்சி சார். மாமன்னன் படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. அதோட இசை வெளியீட்டு விழா போன வாரம் நடந்துச்சு. அது ரொம்ப விமர்சையாக இருந்துச்சு. அந்த விழாவில் நடந்த ஒரு பேச்சு பெரிய இன்னும் சர்ச்சையிட்டு இருக்கு. திரு மாரி செல்வராஜ் அவர்கள் திரு கமல்ஹாசனை நோக்கி, நான் தேவர் மகனை இன்ஸ்பயர் பண்ணி இந்த சினிமாவுக்கு வந்தேன், தேவர் மகனுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பாராட்டிட்டு, தேவர் மகன்ல ஏன் எங்க அப்பா இல்லை எடுத்தது அப்படின்னு சொன்னபோது, அது தேவர் மகன் ஒரு ஜாதிக்கான படம் தான் அப்படின்ற மாதிரி டேக் பண்ணிட்டு, அதுல இசைக்கு அந்த தேவர் மகன்ல இசைக்கு தான் நீ மாமன்ற போது, அந்த தேவர் மகன்ல வடிவேல் செய்த இசைக்கு கதாபாத்திரத்துக்கு இவரே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்ற ஒரு பார்வை வச்சு, அந்த பட்டியல் சமூகத்தை தேவர் மகன்ல பெருசா நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்ற அந்த விமர்சனத்துக்கு அதை மையப்படுத்தி சோசியல் மீடியா நிறைய வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் இதுவரை அந்த எஸ்ஐகி கேரக்டர் மறவர் கேரக்டராக தான் நினச்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நான் படம் பார்த்தேன். ஓரளவு கூட நான் ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்கில் ரொம்ப நுணுக்கமாக பார்க்காம விட்டுட்டோம். என் மேலே தவறு இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. டில் டேட் அந்த எஸ்ஐகி கேரக்டரை நான் ஒரு மறவர் கேரக்டராக தான் நான் பார்க்குறேன். ஒரு வசனத்தில் கூட ஒரு அட்வொகேட் சரியான கள்ளன் ஐயான்னு ஏதோ சொல்லுவாப்புல, மறவன்னு அந்த மறவர் ப்ரைடை அந்த நாசர் சொல்கிற சீனெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதை நான் தேவேந்திர குல வேளாளர் தான் நினைக்கிறேன். சாரி, நான் தேவேந்திர குல வேளாளர் இதை நான் நினைக்கல, மறவர்கள் தான் நினைச்சேன். ஓகே. இப்போ இவரு சொல்லும் போது தான் தேவேந்திர குல வேளாளர் கேரக்டராங்கிறது எனக்கு புரிய வருது. அவர் கூட அந்த வார்த்தையை சொல்ல நீங்க பார்த்தேன். பொதுவாக அந்த பகுதியில் கமல்ஹாசன் என்ன எடுத்திருக்காருன்னா, தமிழ்நாட்டில் குஜ்ஜார், குர்மி, ஆகிர், ஜாட், இந்த மாதிரி ஜாட்டு எக்கச்சக்கம். ஜாட்டை பாருங்களா, இன்னைக்கு எது எடுத்தாலும் ஜாட்டுகள் என்ன மாதிரி நிற்கிறாங்க. மோடியே ஜாட்டுகளை ரொம்ப அப்பீஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். ஓகே, இது தமிழ்நாட்டில் குர்மி, ஜாட்டு, குஜ்ஜார் மாதிரி மிலிட்டன் கம்யூனிட்டிஸ் கிடையாது தமிழ்நாட்டில். ஏன் சவுத்தில் உள்ள காபூஸ் அளவு கூட மிலிட்டன் கம்யூனிட்டிஸ் தமிழ்நாட்டில் கிடையாது. என்னோட ஸ்டடியில் தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிட்டிகளில் பெரிய மிலிட்டன்றாக இருக்கிறது கொண்டையங்கோட்டை மறவர்களும் குடும்ப பள்ளர்களும். குடும்ப பள்ளர்கள்ங்கிறவங்க சொல்லிப்புத்தூர் வட்டாரத்திலையும் இருக்கிறாங்க, சாத்தூர் பகுதியிலையும் இருக்கிறாங்க. சாத்தூர் பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க குடும்ப பள்ளர்கள். ஸோ இது காலங்காலமாக ரெண்டு கம்யூனிட்டியுமே தமிழ்நாட்டில் உள்ள ஃபெரோசியஸ் கம்யூனிட்டியில் கொண்டையங்கோட்டை மறவர்கள், குடும்ப பள்ளர்களுங்கிறது ஒரு நிறுவப்பட்ட ஒரு விஷயந்தான். இன்னும் கூட நான் பார்த்த படத்தில் அதை வடிவேல் கேரக்டர் மறவர் கேரக்டராக தான் நினச்சி நான் பார்த்தேன். ஷுவர், ஒரு வேளையில் அப்படி ஒரு எண்ணம் நான் படத்தை அப்சர்வ் பண்ணது கூட சில தவறுகள் இருக்கலாம். சில குறியீடுகளை நான் பார்க்க தவறிக்க கூட செய்யலாம். இருந்தாலும் கூட இதே ஒரு புள்ளியில பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கமல்ஹாசனுக்கே நல்லா வரலாறு தெரியும். 1957ஆம் ஆண்டு நாட்டுக்காக தியாகம் செய்த ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு கமல்ஹாசன். அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார்
வந்து டிக்கெட் மறுக்கப்பட்டது. அப்போ வந்து அந்த தொகுதியில் அவருக்கு ஜூனியர் ஒரு முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் ஒரு சேர்வை. அவருக்கு ஜூனியர் அட்வொகேட் சேர்வைன்னு பேர முடியும். அவரோட சட்டசபை பேச்சு குறிப்பு கூட நான் பார்த்துருக்குறேன். என்னோட வெற்றிக்கு காரணம் இமானுவேல் சேகரன் நினைவு இதில் வந்து பரமக்குடி தொகுதியில் 57ஆம் ஆண்டு வெற்றிக்கு அங்கே வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளர் காமராஜுக்கு கேண்டிடேட்டை எதிர்த்து வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளர் ஐயா சீனிவாசன் ஐயங்கார், செல்வாக்கான ஒரு மனிதர், சுதந்திர போராட்ட தியாகி. அவரோட ஒரு ஜூனியர் ஒரு முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த எம்எல்ஏ வந்து இமானுவேல் சேகரனை வந்து இமானுவேல் சேகரன் உழைப்பில் தான் நான் வெற்றி பெற்றேங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார். இது வந்து வரலாற்று நிகழ்வாட்டு. நான் வந்து முட்டச்சாத்தான் குட்டச்சல் விழுந்தானோ முதல்நிலை ஆதாரமற்ற தகவல்களையோ இந்த முதுகுளத்தூர் மாதிரிப்பட்ட சென்சிட்டிவ் ஏரியாக்களில் நான் சொல்லவே மாட்டேன். இது இன்னைக்கு வந்து சட்டசபை பதிவுகளில் இமானுவேல் சேகரனார் நினைவஞ்சலி இதில் வந்து தெளிவாகவே இந்த பதிவுகள் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பரமக்குடியில் வந்து ஒரு முக்குலத்தோர் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இமானுவேல் சேகரனார் போன்ற அட்டவணை பிரிவு மக்கள் அல்லது தேவேந்திர குல வேளாளர் சமூக பெருமக்கள் வந்து செல்வாக்கோட ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்டாண்டிங்கோட இருந்திருக்காங்கிறது வந்து அந்த வெற்றி பெற்ற முக்குலத்தோர் எம்எல்ஏயோட பதிவிலே தெரியுது. கமலஹாசன் போன்றவர்களுக்கு இது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசம். ஏன்னா இந்த இடத்துல கமலஹாசனுக்கும் எனக்கும் வந்து அன்னையிலிருந்தே பெரிய ஒரு அக்கப்போர். என்ன அக்கப்போர்னா, ஏற்கனவே மைக்ரேட் ஆகி கீழ்த்திசை நாடுகளில் இருந்தவங்க தான் நேதாஜியின் ஐஎன்ஏ படையில சேர்ந்தாங்களே தவிர இங்கிருந்து யாரும் வந்து விமானத்திலேயோ கப்பல்லையோ வந்து நடந்தோ இதுக்குன்னு அங்கே யாரும் போகல. அங்கே மைக்ரேட் ஆகி இருந்தவங்க ஐஎன்ஏல சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லா ஜாதியினர் சேர்ந்தவர்களும் அதில் இருந்தாங்க. எல்லா ஜாதி தமிழர்களும் அதில் இருந்தாங்க. குறிப்பாக நெல்லை மாவட்டம் ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தில் வள்ளியூரில் வந்து பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் சிலையும் அருகில் வந்து நேதாஜி சிலையும் இருக்கும். நேதாஜி சிலையை நிறுவியது ஐஎன்ஏல பணிபுரிந்துகிட்டு தாயகம் திரும்பிய ஐஎன்ஏ வீரர்கள். அதில் ஒரு 30-35 பேர் இருக்கும். அதில் ஒரு 30க்கு மேற்பட்ட பேர்கள் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். மைக்ரேட் ஆகி போன நாடார்கள் வந்து இந்த சிலையை வச்சாங்க. நல்லையா நாடார் அதற்கு தலைவர். நீங்கள் இன்னைக்கு கூட பார்த்தா தெரியும். வள்ளியூர் சிலையை வந்து எந்த சோதரனும் பார்க்கலாம். இது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி பிரச்சனை ஆனபோது மருதுமோகன் அந்த முக்குலத்தோதில் அண்ணன் சிவாஜிக்கெல்லாம் வேண்டியவர், அவர் வந்து கரெக்டுங்க அந்த சிலையை பார்த்துட்டங்கிறத சொன்னாங்க. இன்னும் கமலஹாசன் கூட அந்த சிலையை பார்த்து உண்மையை உணர்ந்துக்கலாம். ஒரு இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி இல்லாமல் ஆனஸ்டா கமலஹாசன் அதில் உண்மையை ஒத்துக்குவாருன்னு நான் நம்புகிறேன். மாரி செல்வராஜுக்குள்ள கோபம் வேதனை வேற, எனக்கு இது கோபம். அன்னைக்கு பெரிய அளவுக்குள்ள கமலஹாசனை நான் அதில் அந்த காலகட்டத்தில் கலாச்சிக்கிட்டு தான் இருந்தோம். பத்திரிகைகளையும் கலாச்சிக்கிட்டு தான் இருந்தோம். அதே வேளையில் வந்து முக்குலத்தோர் சமூகமும் மைக்ரேட் பண்ணி போயிருக்காங்க, நாடார்கள் போயிருக்காங்க, வன்னியர்கள் போயிருக்காங்க, எல்லா சமூகங்களும் மைக்ரேட் பண்ணி போயிருக்காங்க. அந்த இஷ்யூ மைக்ரேட் ஆகி அங்கே இருந்தவங்க தான் ஐஎன்ஏல இருந்தாங்கிறது தான் பதிவே தவிர இங்கிருந்து யாரும் 5000-10,000 அனுப்பலைங்கிறது தான் என்னோட பதிவாட்டு. தேவர்மோகன் படத்துல ஒரு வரலாற்று இதை தவிர கமலஹாசன் செய்துட்டாருன்னு நான் அன்னைக்கே பதிவு பண்ணிட்டு இருந்தேன். இது தொடர்பா மானாமதுரை காவல் நிலையத்துல கூட எனக்கு எதிராக ஒரு வழக்கு இருக்குது. வழக்குல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுல கஃபன்ஸ் மேட் அவுட் ஆஃப் அதுல தேவர்மகன் ஒரு வரி இருக்குமே, இங்கிருந்து போனவங்க சுபாஷ் சந்திர போஸ் கூப்பிட்டு எல்லாமே இங்கிருந்து போனவங்க. அதுல வந்து அவர் ஒன்றும் அஃபென்ஸ் ஒன்றும் பண்ணல. அவர் வரலாற்றை தான் கரெக்டா சொல்றாரு. இஸ் மேக்கிங் ரெக்கார்ட் ஸ்ட்ரைட்ஸ். கமலஹாசனோட வசனம் அப்படி இருந்தாலும் கூட அவர் இது சொல்லும் போது இதுல அஃபென்ஸ் ஒன்றும் கிரியேட் ஆகலன்னு அந்த இன்ஸ்பெக்டரை வந்து அதை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ஒரு ரசீதை கொடுத்துக்கிட்டு முடிச்சுட்டாங்க. சிபி சண்முகத்துக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு ரசீது கூட கொடுக்கல. அதுக்காவது ரசீது கொடுத்தாங்க சிபி சண்முகம் ஜி, இது உங்களுக்கு ரசீது கூட உங்க கம்ப்ளைண்ட்டுக்கு ஏத்துக்கலாம். அது கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிட்டு ஒரு விசாரணைங்கும் போது அவரே கம்ப்ளைண்ட்ல பார்த்துட்டு அஃபென்ஸ் நாட் மேட் அவுட்னு சொல்லிட்டாப்ல. ஸோ கமலஹாசனுக்கு கிட்ட எனக்கு அதுல ஒரு வரலாற்று இதுல கமலஹாசன் தப்பு பண்ணிட்டாருன்னு ஒரு இது உண்டு. கமலஹாசன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட சொன்னாரு, சார் அதை போட்டு ஏன் சார் போட்டு கமலஹாசனை போட்டு திரும்ப கலாய்ச்சிட்டு இருக்கீங்க, அவர் எல்லாரும் சொல்றதை அப்படி வசனமா எழுதிட்டார் சார், அவருக்கு அப்படி ஒரு நோக்கம் கிடையாது சார்ன்னு சொன்னார். கமலஹாசன் மேல உள்ள மரியாதைங்கிறது நாட்டுக்கு தியாகம் பண்ணி எந்த பலன் அடையாத குடும்பத்தை சேர்ந்தவங்கிற மரியாதை என்னைக்கு நிரந்தரமா உண்டு, அது வேற விஷயம். பட் இந்த விஷயத்துக்குள்ள வந்து கமலஹாசன் கிட்ட அன்னைக்கெல்லாம் ரொம்ப வேகமா இருந்தேன். இப்போ அவ்வளவு வேகமா இல்லை. கமலஹாசனை சந்திச்சு பலமுறை பேசியிருக்கிறோங்கிற பகுதியில் அதில் ஒரு
வரலாற்று தவறு தேவர் மேல அது இருக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். மாரி செல்வராஜை பொறுத்தளவுல நான் இன்னொரு தடவை பார்க்குறேன். படம் அருமையான படம், கமல்ஹாசன் நடிப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது எங்க அண்ணன் சிவாஜி ரொம்ப இயல்பா நடிச்சிருப்பாரு, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னொரு தடவை அதை நான் எனக்கு கிளாரிட்டியோட பார்க்கணும். அது வந்து இல்ல தேவேந்திர குல வேளாளர் சொல்றது மாதிரி அந்த குறியீடு இருக்குதா அல்லது மறவர் தானான்னு நான் பார்க்கணும். கண்டிப்பா நான் இன்னைக்கு வர அந்த கேரக்டர் மறவர் கேரக்டரா தான் நான் அதை என் மனசுக்குள்ள நான் அந்த படம் பார்க்கும்போது நான் நிலைநிறுத்தி வச்சிருக்கிறேன். கண்டிப்பா இதுக்காகவே இன்னொரு தடவை தேவர் மோகனை பார்க்கணும். என்ன நிறைய பேர் வந்து இப்பவே தேவர் மோகன்ல உள்ள இருக்க ரெஃபரன்சஸ் எல்லாம் சொன்னோம். ஆனா அதுல வந்து இவர் பூட்டை உடச்சு கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கு. கோயிலுக்குள்ள போகும்போது இவரை கூட்டிட்டு போக மாட்டாங்க, வெள்ளையை நிக்க வச்சிருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலை நோக்கி பல விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு சொன்ன கமல்ஹாசன் அதுல தேவர் மோகன் பேர் வச்சதே ஒரு காம்ப்ரமைஸ் தான். அது எங்க அண்ணன் கால் ஷீட் அதனாலதான் கிடைக்குங்கிறதுக்காக தான் அந்த பேரை மாத்திருப்பாரு நான் கருதுறேன். இல்ல ஓகே, இப்போ நீங்க தொடர்ந்து மாரி செல்வராஜோட படங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 3வது படம் இது. இதுக்கு முன்னாடி இந்த 2 படங்களும் தென் மாவட்டங்கள்ல பட்டியல் சமூகத்தின் மீது நடந்த ஒடுக்குமுறை பத்தி படம் எடுத்துருக்காரு, இப்பவும் எடுத்துட்டு இருக்காரு. அட் சம் பாயிண்ட் வந்து ஓகே, நீங்க வெறும் பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றது ஒரு புறம் இருந்தாலும் அவங்களுக்கு யாரால பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற ஒரு கருத்தை மெல்ல மெல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா? அந்த காஸ்ட் கான்ஃபிளிக்ட் உள்ள சினிமாக்கள் கொண்டாடுறாங்க. இல்ல நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன், தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து அவங்க ஒரு மிலிட்டன் கம்யூனிட்டிங்கிறத நான் பதிவு பண்றேன். இங்க தமிழ்நாட்டில் உள்ள சமூகங்களோட வைப்புல கொண்டையங்கோட்டை மறவர்கள் ரொம்ப ஃபெரோசியஸ் மிலிட்டன் கம்யூனிட்டி. அடுத்தபடியா தமிழ்நாட்டில் உள்ள மிலிட்டன் கம்யூனிட்டின்னு சொன்னா குடும்ப பலர்களை தான் சொல்ல முடியும். ஸோ அவங்க 2 பகுதியிலையும் அருகரில் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பல விஷயங்கள்ல மோதல் நடந்திருக்குது. குறிப்பா அதுக்கு சம்பந்தமே இல்லாம நாடார்கள் மேல பழிய போடுறது இன்னைக்கு ஒரு ஃபேஷனா இருக்குது. உண்மையிலே இதுல வீரர் வேலுச்சாமி நாடார்னு சுதந்திர போராட்ட தியாகி பசுமன் ஐயா முத்துராமலிங்கத்தேவரோட நண்பர், அதை ஷேமண்ணன் தான் எழுதியிருப்பாரு. நட்பு கொண்ட வேலுச்சாமி நாடார், பகை கொண்ட வேலுச்சாமி நாடார்னு தெளிவா பையா பசுமன் முத்துராமலிங்கத்தேவரை பற்றிய ஒரு இதில் எழுதியிருப்பாரு. வீரர் வேலுச்சாமி நாடார் வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவரை அழைத்து அவர் பேரையூர்ல வந்து ரேகை சட்டம் அந்த சட்டத்துக்கு எதிரெல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி போட்டாரு. அதுக்கு பிறகு தான் பிரிட்டிஷ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. மறவரும் நாடாரும் இணைஞ்சி இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம்னு சொல்லும் போது தான் அதுவரை வந்து லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா இது பண்ண அந்த இஷ்யூவை வந்து பிரிட்டிஷார் வந்து அதை ஒரு சுதந்திர போராட்ட வேட்கையாக ஒரு சகோதர சமூகம் ஒரு அநியாயமான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் போது எவ்வித நியாயத்துக்கும் ஆட்படாத ஒரு கொடுமையான சட்டங்களுக்கு ஆளாகும் போது வீரர் வேலுச்சாமி நாடார் சுதந்திர போராட்ட இதில் பசுமன் தேவரையாவை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினார்னு சொன்ன பிறகு தான் அந்த ரிப்போர்ட்டே வந்து பசுமன் தேவர் அரிச்சுவட்டிலுங்கிற புக்கில் நம்ம நக்கிரம் கோபாலண்ணன் வெளியிட்ட நக்கிரம் பதிப்பு புக்கில் அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே இருக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் நாடாரும் மறவரும் இணைஞ்சு இந்த ரேகை சட்டத்துக்கு எதிராக போராடுறாங்கிற வரலாறுலாம் உண்டு. இந்த வரலாறுகள் எல்லாம் தேவர்மன் படத்தில் உள்ளடக்கிறேன்னு நான் சொல்ல விரும்பல, அது முடியாது. பட் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சமூகங்கள் அங்கே ஒற்றுமையாக இருந்தாங்கிறத பறைசாற்றத்துக்கு நான் இந்த இடத்துக்குள்ள பதிவு பண்ணுறேன். ஓகே, இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன ஒரு கருத்து தான். தமிழ் சினிமாவோட பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 70களில் ஒரு பிராமணர்கள் ஆதிக்கம் இருந்த தமிழ் சினிமா வந்து 80களிலும் 90களிலும் ஓபிசி டாமினேட் நிறைய இருக்குது. இப்போ வந்து தலித் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய உள்ள வராங்க. அந்த அந்த பட்டியல் சமூகத்தின் ஆப்ரேஷன் அதை மையப்படுத்தி வரும் திரைப்படங்கள் நிறைய வந்திருக்குன்னு. ஒருவேளை அந்த அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எங்களை தமிழ் சினிமாலே எங்களுக்கு எப்படி பாரபட்சமாக இருந்திருக்காங்க, எங்களுக்கு வந்து எங்களுக்கு எதிராக அது ஒரு கமர்ஷியல் வேர்ல்டு வம்சி. இன்னைக்கு சினிமா ஆடியன்ஸில் நான் இல்லை நீங்கள் சொன்னது நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து 80கள் 80s to 90s நிறைய ஓபிசி ஃபிலிம் மேக்கர் சொல்கிறாங்க. ஹரி போன்றவர்கள் வரும்போது அந்த அந்த நாடார கறி எந்த இடத்துல நாடாருன்னு சொல்ல மாட்டாரு. அது மாதிரி வெற்றிமாறன் நாடாருன்னு ஜாதியை சொன்ன மாதிரி தெரியல, அந்த கம்யூனிட்டிக்குள்ள கேரக்டர் சொல்லுவாங்க. இப்போ அந்த ஹீரோக்களுக்கு பெரிய அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. மற்றபடி முருகதாஸ், ஹரி, வெற்றிமாறன்லாம் ஜாதியை சொன்ன மாதிரி தெரியல. அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். பட் அந்த கம்யூனிட்டிக்கு சில இன்ஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸை ஒரு ஒரு குறியீடு மூலமாக காட்டுவாங்களே தவிர நாடாரு ஜாதிங்கிற மாதிரி எல்லாம்
இப்போ 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 ஃபேஷன் என்னன்னா இந்த பட்டியல் சமூகம் இப்போ எந்த இது கடந்த காலத்தில் எப்படியா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மையப்படுத்தி வர கதைகள் தான், விடுதலை ஆகட்டும் இதெல்லாம் அந்த மாதிரி கதைகள் தான். அந்த லைன்ல தமிழ் சினிமாவில எப்படி எப்படி அவங்களுக்கு ஓரஞ்சலி செய்யப்பட்டிருக்குன்ற அந்த இல்ல. இன்னைக்கு ஒரு தலித் அசோசியேஷன் இருக்குது. தலித் அசோசியேஷன்ங்கிறது ஒரு காமன் வேர்டு. தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களை வந்து தனித்துவமான ஒரு சமூகமா அந்த சகோதரர்கள் விளம்ப நினைக்கும் போது அதை நம்ம அங்கீகரித்து பேசுறோம். ஸோ ஒரு அட்டவணை பிரிவு மக்கள் மத்தியில் உள்ள ஒரு எழுச்சி வந்து இன்னைக்கு இருக்கதான் செய்யுது. இது வந்து அடுத்த தலைமுறைகள் வரும்போது வந்து அந்த வளர்ச்சிங்கிறது அண்ணல் அம்பேத்கர் ஏற்படுத்தி கொடுத்த இடஒதுக்கீடு மூலமாட்டு மற்ற சமூக பொருளாதார மாற்றங்கள் மூலமாட்டு அரசியல் மூலமாக நடக்கும் வளர்ச்சிங்கிறது ஒவ்வொரு தரப்புலையும் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் வரும்போது வந்து கல்வி வளர்ச்சி எல்லாம் வரும்போது வந்து அட்டவணை பிரிவு மக்கள் மத்தியில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாரி செல்வராஜ் பேசுறாருல, அவங்க அப்பா இருந்த பொசிஷனோட தான் இன்னைக்கு இருக்கிறேன், நான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறத மாரி செல்வராஜ் இருக்கிறார் இல்லையா. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சமூக கால பரிமாண வளர்ச்சி மாற்றங்கள் இருக்குது. அந்த வகையில் வந்து இன்னைக்கு கமர்ஷியல் வேர்டிலையும் வந்து சினிமா ஆடியன்ஸுங்கிறது வந்து தியேட்டர் ஆடியன்ஸுங்கிறது வந்து அன்னைக்கு வந்து நான் இது திருமலை ஷூட்டிங்கில் இருக்கும்போது நடிகர் விஜய் கிட்ட 1/3 ஆடியன்ஸ் அட்டவணை பிரிவு மக்களுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ அதையும் தாண்டி தியேட்டர் ஆடியன்ஸ் வந்து அவங்க ஹெவியாக இருக்கும்போது வந்து இதை பேஸ் பண்ணி உள்ளக்கூடிய படங்கள் வந்து நிச்சயமாக வந்து கமர்ஷியல் ஆட்டம் ஹிட் ஆகுது. அண்ணன் ரஜினிகாந்த் தான் இந்திய சினிமாவிலே முத கபாலி படத்தை வந்து ஒரு தலித் அசோசியேஷன் படத்தை வந்து பெரிய அளவில் எடுத்தார். ரஞ்சித் எடுத்தார். அன்னைக்கு ரொம்ப கீழ்த்தரமா தினமணி வைத்தியநாதன் ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனத்தை திரையுலகத்தில் ஃப்ரண்ட் பேஜில் எழுதினார். தினமணி வைத்தியநாதன் அப்படியே போட்டுங்க. தினமணி வைத்தியநாதனோட அந்த கீழ்த்தரமான அந்த விமர்சனம் வந்து மக்களுக்கு நாம மறக்கல்ல. அந்த படத்துக்கு எதிராக அவர் பண்ண சதிங்கிறது அப்படி பதிவாகி போட்டு, ஆனால் அந்த படம் பெரிய வெற்றி பெற்று இந்திய அளவில் பெரிய வெற்றி பெற்று பிறகு காலாவில் வந்து ஒரு இடைநிலை ஜாதி, அந்த ஜாதியை சொல்லியிருக்கலாம், சொன்னால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கும், பரவாயில்ல. இந்த மாதிரிப்பட்ட படங்கள் வந்து கமர்ஷியலாக வெற்றி பெறும்போது வந்து ஒரு கமர்ஷியல் ஆதரவு இருக்கும்போது வந்து அந்த ஆதரவு வலையை வந்து பெருசாக வரத்தான் செய்யும். கடந்த காலகட்டங்களில் முகலத்தோரை மையமாக வச்சு படங்கள் வெற்றி பெற்றது. விளையாட போன்ற மையமாக வச்சு நாட்டாம சூரியவம்சம் போன்ற படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. சேரம்பாண்டியன், நிறைய படங்கள் வந்து எஜமான், அந்த படங்கள்லாம் பெரிய வெற்றியை பெற்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ வந்து சினிமா ஆடியன்ஸோட அந்த அளவுகள் உள்ள மாற்றம், தென் மக்கள் மனநிலை மாற்றம், சமூக பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையுமே மையமாக வச்சு அட்டவணை பிரிவு மக்களை ஹீரோவா காட்டக்கூடிய ஒரு படங்கள் வந்து இன்னைக்கு வெற்றிவாக சொல்லும்போது வந்து அந்த ட்ரெண்டை வந்து எல்லா கமர்ஷியல் டைரக்டரும் சரி, அந்த உணர்வில் இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் போன்றவங்களும் சரி அதை பயன்படுத்த தான் செய்வாங்க. அதுக்கு கமர்ஷியலாட்டம் அவங்க வெற்றி பெறுவாங்க அந்த சகோதரர்கள். அது மனப்பூர்வமான அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை என்னுடைய சகோதரர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து இயல்பான கால மாற்றம். இது வந்து தான் தீரும். இதை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. அதுதான் என் போன்றவர்கள் வந்து அருப்புக்கோட்டையில் வந்து நாடார் சைவபாடு சத்திரிய நாடார் வித்யாசாலா இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட சைவபாடு சத்திரியகுல இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்திரகாளி அம்மன் கோயிலுக்குள்ள முதலுத்தூர் தொகுதியில் 91ஆம் ஆண்டு திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கும்போது வந்து 1000 இளைஞர்களோட அங்கே அட்டவணை பிரிவு மக்களுக்கு வந்து வழிபாடு உரிமை மறுக்கப்பட்டதை வந்து தகர்த்தெறிஞ்சு ஜான் பாண்டியன் உள்ள போனார். அப்போ நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள்ட்ட நானே சொன்னேன், வேண்டாம், இது வந்து சமாதானம் போகிறது பொது இதுக்குள்ள வந்து ஒரு கோயிலை நம்ம வச்சுக்கிட்டு நாம கட்டின கோயில், நம்ம பணத்துல கட்டின கோயில், நம்மளை மற்றவங்க கோயிலுக்குள்ள விடலைங்கிறதுக்காக நாம மகமை அமைச்சோம், நாம கோயில் கட்டணும், தமிழ்நாட்டிலே அதிக அளவு இந்து கோயிலை கட்டினது நாடார் சமூகம் தான்ங்கிறதுலாம் நமக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து விடமாட்டேன்னு சொல்லி அவங்க வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணும்போது கால மாற்றத்தை உணர்ந்து அவங்களுக்கு நம்ம அலோவ் பண்ணி நம்ம அதை சகோதரர்களாக அதை இது பண்ணுங்கிறதான் சரியா இருக்குங்கிற புள்ளியை சொன்னேன். அப்போ நானும் பாமகவில் துணைத் தலைவராக இருந்தேன். சகோதரர் ஜான் பாண்டியன் பாமக இளைஞரை தலைவர் இருந்தார். 1000 பேரோட வந்தாங்க. அதுவரை மறுக்கப்பட்ட அந்த இது வந்து தயாரிக்கப்பட்டது. அதே புள்ளியில தான் இன்னைக்கு வந்து வட தமிழகத்திலே வந்து வன்னியர் சமூக மக்களும் வந்து அந்த நாம எங்க கோயிலுங்கிற உரிமை கொண்டாடாம அது
பொது இது வந்து எல்லாருக்கும் பொதுவானதுங்கிற புள்ளிக்குள்ள வரணுங்கிற கருத்தை நான் இது பண்ணுறேன். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கோயிலில் என்னோட சொக்கார்மாருக்குள்ள கோயிலில் கூட என்னோட சித்தப்பாட்டை நான் கோயிலில் எழுதி கொடுக்கும்போது வழிபாட்டு உரிமை எல்லா சமூகத்துக்கும் உரியதுன்னு எழுதி கொடுங்கன்னு தான் ஸ்டேஷனில் எழுதி கொடுக்க சொன்னேன். இது இப்போ காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் கூட. ஸோ இந்த சமூக பொருளாதார அரசியல் மாற்றம்ங்கிறது வந்து இயல்பானது. அதை யார் நினைச்சும் தடுக்க முடியாது. அது தடுக்க நினைச்சவங்க ஏமாந்து போவாங்க. அது தடுக்காம அதை யதார்த்த உண்மையை புரிஞ்சு சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி எதுவும் வந்து அதோட நிகழ்வுகள் வந்து கால சூழலுக்கு ஏற்பட்டால் நடந்தே தீரும். ஓகே, லாஸ்ட்லி இதில் வந்து திரு கமலஹாசன் அவர்களுக்கு அவரோட அரசியலுக்கு இதில் ஒரு பின்னடை வருமா? ஏன்னா ஏற்கனவே இப்போ நிறைய அந்த தேவதர் கூட சமூகத்தை சார்ந்த பல ஐடிகள் ட்விட்டரில் வந்து கமலஹாசன் தேவர் மகனில் வந்து எங்களை வஞ்சிச்சிட்டாரு, எங்களை வந்து தவறாக காட்டிட்டாரு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அவருக்கு ஒரு எதிர்ப்பு ஒன்று வருமா? இல்லை ஆல்ரெடி இந்த தீக்காக்காரங்க வந்து பாருங்க பிராமணன்றதால தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு லைன் கொண்டாடுறாங்க. கமலஹாசன் இது அரசியல் பின்னணி வருமா? அவர் வந்து திமுக கூட்டணியில் அகாமடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகாமடேட் ஆனால் ராஜ்யசபா கொடுக்கலாம் அல்லது மக்களவை இடம் கொடுக்கலாம். அவர் வந்து அவருக்கு ஓட்டை வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு பிரகாசமாக இருக்கு. ஓகே சார், இவர் தான் வந்து கேள்விகள் பதில் சொல்ல மாட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.